என்னது, மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜிக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளதா? வெளியான அதிர்ச்சி வீடியோ. இவரின் இறப்புக்கு பின் வெளியான ரகசியம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, பிரபல வில்லன் நடிகரான டேனியல் பாலாஜி நேற்றைய தினம் நெஞ்சுவலி ஏற்பட்டு திடீரென மரணமடைந்தார். பொல்லாதவன், விஜயின் பைரவா உள்ளிட்ட படங்களில் டேனியல் பாலாஜி நடித்து புகழ்பெற்றவர். தமிழ் திரையுலகின் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் மறக்க முடியாத வில்லன் நடிகராக வலம் வந்தவர்தான் டேனியல் பாலாஜி. அது மட்டுமில்லாமல் புகழ்பெற்ற சித்தி நாடகத்தில் நடிகராக அறிமுகமான டேனியல் பாலாஜி பல படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார். காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் மற்றும் வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் சுகுமாரன் என இவர் நடித்த வில்லன் கதாபாத்திரங்களுக்கென தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. அதேபோல பைரவா, வடசென்னை ஆகிய படங்களிலும் இவரது நடிப்பு தனித்துவமாக இருக்கும். அதிலும் வடசென்னையில் தம்பியாகவே வாழ்ந்து இருப்பார் டேனியல் பாலாஜி. 48 வயதான டேனியல் பாலாஜிக்கு நேற்று இரவு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். டேனியல் பாலாஜியின் இந்த மறைவு திரையுலகினரின் மத்தியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. டேனியல் பாலாஜியின் மறைவுக்கு சமூக வலைதளங்களிலும் அவரது ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல்களை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் சித்தி தொடரின் மூலமாக சின்னத்திரையில் கால் பதித்த செந்தில் பாலாஜி அந்த நாடகத்தில் டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். வில்லனாக இவரது தனித்துவமான நடிப்பு தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலும் பாலாஜியை பிரபலமாக்கியது. இதனால் இவரது பெயர் டேனியல் பாலாஜி என்றே அறியப்பட்டது. திரையுலகிற்கு சென்ற டேனியல் பாலாஜி தொடக்கத்தில் சிறு சிறு பாத்திரங்களில் நடித்து வந்தார். கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றார். அதனைத் தொடர்ந்து கமலஹாசனின் வேட்டையாடு விளையாடு படத்திலும் இவரது நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டது. டேனியல் பாலாஜியின் தனித்த குரல், மேனரிசம், உடல் மொழி ஆகியவை வில்லன் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி போனது. இதனால் விஜய், தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் படத்தில் நடித்து கதாநாயகனுக்கு சரிசமமான பெயரையும் புகழையும் பெற்றார் டேனியல் பாலாஜி. மேலும் டேனியல் பாலாஜி 48 வயதிலேயே உயிரிழந்திருப்பது இவரது ரசிகர்களுக்கு இப்போது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திரைப்பட நடிகர்களும் டேனியல் பாலாஜி மறைவு செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்து வருகின்றனர். மேலும் தற்போது டேனியல் பாலாஜியின் குடும்பம் பற்றியும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி டேனியல் பாலாஜி இதுவரை திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து வந்துள்ளார். இவருடைய ஜாதகப்படி இவருக்கு திருமணம் கிடையாது என்று இவரது தாயே ஒப்புக்கொண்டுள்ளார். அதையும் மீறி மகனின் திருமணத்தை பார்க்க வேண்டுமென்று இவரால் முடிந்த பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். ஆனால் அது அனைத்துமே தோல்வியில்தான் முடிந்துள்ளது. ஆக இந்த ஜென்மத்தில் மகனுக்கு திருமண பாக்கியம் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு பெண் தேடுவதையே நிறுத்திவிட்டார் இவரது தாய். ஆனால் ஒன்றுங்க, நல்ல வேளை இவருக்கு சின்ன வயசுலேயே இப்படி நடக்கும்னு அந்த கடவுளுக்கு தெரியுமோ என்னமோ, அதனாலேயே இவருக்கு திருமண பாக்கியம் இல்லாமல் செஞ்சிட்டாரோ என்னமோங்க. சரி, நீங்களும் டேனியல் பாலாஜியின் இறப்புக்கு உங்களது இரங்கலையும் கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க.